சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட 4வது வழித்தடம் மின்மயமாக்கப்பட்ட நிலையில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த சோதனை ஓட்டமானது எவ்வளவு மணி நேரம் எவ்வளவு கிலோமீட்டருக்கும் நடைபெற இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க தாயுமானவன். சென்னை சென்ட்ரல்ல இருந்து காட்பாடி மார்க்கம் மற்றும் வட மாநிலங்களுக்கு தினசரி 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் பார்த்தோம் என்றால் 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தினசரி பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிலவக்கூடிய இடப்பற்றாக்குறை காரணமாக புதிய ரயில்கள் இயக்குவது குறித்தான அறிவிப்பு என்பது அறிவிக்க முடியாத ஒரு சூழல் என்பது தொடர்கிறது. இந்த ஒரு சூழலை தான் சென்னை எழும்பூரில் இருந்தும் ரயில்களை வடமாநிலங்கள் செல்லக்கூடிய ரயில்களை இயக்கக்கூடிய வகையில 4வது வழித்தடம் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருந்தது. சென்னை கடற்கரை முதல் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. எழும்பூர் வரையிலான 4.3 கிலோமீட்டர் வழித்தடத்துல 279 கோடி மதிப்பீட்டில் அந்த 4வது வழித்தடம் என்பது அண்மையில அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழலை தான் இந்த 4வது வழித்தடத்துல மின்மயமாக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சோதனை ஓட்டம் என்பது நடைபெறுகிறது. சோதனை ஓட்டத்தின் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள்ல இன்றும் நாளையும் பல்வேறு மாற்றங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படக்கூடிய பல விரைவு ரயில்கள் இன்றும் நாளையும் சென்னை எழும்பூருக்கு மாற்றாக தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோமே என்றால் பல்லவன் விரைவு ரயில், முத்துநகர் விரைவு ரயில், வைகை விரைவு ரயில், புதுச்சேரி பயணிகள் விரைவு ரயில், திருநெல்வேலி விரைவு ரயில், ராமேஸ்வரம் விரைவு ரயில், மன்னை விரைவு ரயில் என பல ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து புறப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல காலை 12 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் இந்த பகுதியில கோடம்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் வரை இயக்கக்கூடிய 16 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை வரை இயக்கப்படக்கூடிய ரயில்கள் அனைத்துமே குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழல்ல தான் சென்னை கடற்கரையில் இருந்து எழும்பூர் வரைக்கும் இந்த சோதனை ஓட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. 4வது வழித்தடத்துல இந்த சோதனை ஓட்டம் நிறைவு பெற்ற பிறகாக ஏசி புறநகர் மின்சார ரயிலுக்கான சோதனை ஓட்டமும் இதே வழித்தடத்துல நடத்தப்பட இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விரைவில் ஏசி புறநகர் மின்சார ரயில் சேவையும் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4வது வழித்தடத்துடைய சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெறக்கூடிய பட்சத்துல இனி வரும் நாட்கள்ல சென்னை சென்ட்ரலுக்கு மாற்றாக எழும்பூரில் இருந்தும் வட மாநிலங்கள் செல்லக்கூடிய ரயில்கள் பெருமளவுல இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பைத்தான் ரயில்வே தற்போது எடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.